வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு ஆத்தென்டிக் செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான சீக்ரெட் மசாலாஸும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 150 கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் அந்த சீக்ரெட் மசாலா. தனியாக 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகா ஒரு 3-4, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாலாம் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு கடைசியாக போட்டுக்கலாம். முதல்ல இந்த மசாலாலாம் வறுத்துக்கோங்க. இது நல்லா செவந்து வரும்போது அப்புறமா அந்த பூண்டை போடுங்க. பூண்டை போட்டுட்டு ரொம்ப நேரம் அதை வதக்க வேண்டாம். அந்த பூண்டு வாசனை நமக்கு அந்த டிஷ்ஷில் வேணும். அதனால் போட்டு 2-3 தடவை வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. மசாலா நல்லா ஆறின விட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மையாக இருக்குன்னு பாருங்கள். நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கல்பாசி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ நல்லெண்ணெயை காய வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தாளிக்கிற ஜாமானை இதில் சேர்த்துருங்க. இதுதான் முக்கியமானது. அந்த கல்பாசி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், சோம்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஓகேங்களா, இதை போட்டுக்கோங்க. அப்புறமா தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் அதோடு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பாதியாவது வதங்கிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பொறுமையாக. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி கொடுங்க. அந்த தண்ணி நீர் விடும் அதுலேருந்து, அதெல்லாம் நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்குங்க. சிக்கன் ஒரு 1/4 வாசி வதங்கினதுக்கப்புறமா இது இப்போ நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும் தனியாத்தூள். அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதுலேயும் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த சிக்கனோடு கொஞ்சம் ஒட்டணும் இல்லையா மசாலா, அதனால் வதங்கும் போது அதுக்காக இதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கிறோம். பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா மசாலா கோட்டாகி சிக்கன் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா செட்டிநாடு சீக்ரெட் மசாலா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். சிக்கன் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகணும். அடிக்கடி எடுத்து திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. இதே மெத்தடை நாட்டுக்கோழிலையும் பண்ணுங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். நாட்டுக்கோழியில் பண்ணும்போது குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு 2-3 சத்தம் வச்சுட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சுமாக ஆயிரும். இப்போ நான் போட்டிருக்கிறது ப்ராய்லர் சிக்கனால் அப்படியே கடாயிலே இப்படி வதக்கிறேன். பார்த்திங்களா இப்போ எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிஷ் வந்து எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு ஆச்சி இருந்தாங்க. அவங்க காரைக்குடி சைடு சேர்ந்தவங்க. அவங்க எனக்கு இந்த டிஷ்ஷு மசாலாலாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு தடவை. அதுலேருந்து நான் இந்த டேஸ்ட் எனக்கு நாக்கில் ஒட்டிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கெஸ்ட்டெல்லாம் வரும்போது செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா நல்லா இன்னொரு தடவை நல்லா வதக்கி கொடுங்க. தண்ணி நல்லா வதங்கி வந்துச்சு பார்த்திங்களா. வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் தெளிஞ்சோடனே அப்படியே எடுத்துட வேண்டாம். இதில் கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க. கடைசியில் இறக்கும் போது மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இது போட்டுட்டு அதுக்கு மேலே வதக்கக்கூடாது. சும்மா ஒரு பரட்டிட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஆத்தென்டிக்கான செட்டிநாடு ஒரிஜினல் சிக்கன் ரெசிபி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.